அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான செய்தி என்னன்னா, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27 31 வரை உள்ள இறைவசனங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார்னா, இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நாம கவலை நிறைந்த உலகத்திலே கலக்கத்தோடும் போராட்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறுதலான செய்தியை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு அமைதியை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், ஆற்றலை கொடுப்பேன் என்று. ஒரு தாய் நம்மை தேற்றுவது போல, ஒரு தந்தை நம்மை போற்றுவது போல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, அப்போ நம்மோடு இருக்கின்ற இந்த அமைதி, மகிழ்ச்சி மங்கி போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு அமைதியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த உலகம் தருகின்ற அமைதி அல்ல. நீ சந்தோஷமா இருக்கணும் நினைக்கின்ற பொழுது சந்தோஷத்தையும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது தருகின்ற மகிழ்ச்சியையும் அல்ல. மாறாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற மகிழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, துன்பங்களுக்கு மத்தியிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். போராட்டங்களுக்கு மத்தியிலும் நாம் இறைவனோடு இணைந்து இன்பமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு சொல்றாரு, உங்களுடைய இதயம் கலங்கி போகாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரே நேரத்தில் பல வகையான சிந்தனைகளோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைப்பது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பாதையில் பயணம் செய்ய வேண்டும். இயேசு துன்பம் இன்பம் இவைகளுக்கு மத்தியிலே, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் தன்னிறைவு கொண்டவராக இருந்தார். அதுபோல நம்மையும் ஆண்டவர் வாழ அழைக்கிறார். ஆண்டவர் சீடரோடு சொல்றாரு, நான் என் தந்தையிடம் செல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீடர்கள் குழம்பி போகிறார்கள். அவர்களிடம் இருந்த இந்த அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது. அப்போ ஆண்டவர் அவர்களிடம் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள். இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியாக மாறும். இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு செய்தியாக கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய செய்தியை, இறைவன் தருகின்ற செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம். அவ்வாறு பின்பற்றுகின்ற பொழுது துன்பமோ இன்பமோ கவலையோ கண்ணீரோ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருடல்கள் வந்தாலும் நாம் கலக்கமுறாமல், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொள்வார் என்கின்ற சிந்தனையோடு இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.